Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 12.2 பேஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிள்ஸில் எக்ஸாம்பிள் 12.13 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன் 12.14லேருந்து ரிமைனிங்லாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ 12.14 பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம கன்ஜங்ஷன் டிஸ்ஜங்ஷன்லாம் பார்த்தோம்ல, ஸோ அது மாதிரி நம்மளுக்கு இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ டெஃபினிஷன் 12.13, தி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எனி டூ ஸ்டேட்மெண்ட் P அண்ட் Q. ஸோ ரெண்டு வேரியபிள் P அண்ட் Q எடுக்கிறீங்க அப்படின்னா இஃப் P தென் Q அப்படின்னு படிக்கணும். இது எப்படி? ஸோ இந்த ஆரோவுக்கு மீனிங் என்ன அப்படின்னா அதுதான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். இஃப் P தென் Q அப்படின்னு படிப்பீங்க. அண்ட் இட் இஸ் டினோட்டட் பை P implies Q அப்படின்னு படிக்கணும். வேர் P is called the hypothesis or antecedent and Q is called the conclusion or consequence. So conclusion, hypothesis. hypothesisனா முன்னாடி நம்ம எடுக்கிறது, then ஃபைனலாக என்ன வரும்? conclusion அப்படின்னு சொல்கிறாங்க. then P implies Q is false only if P is true and Q is false. ஸோ ஃபஸ்ட்டு வேரியபிள் ட்ரூவாக இருந்து செகண்ட் வேரியபிள் ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ், மற்றபடி இட் இஸ் ட்ரூ. ஸோ நம்ம பியோட வேல்யூ என்னென்ன எடுப்போம்? ஸோ 4 ட்ரூத் வேல்யூஸ் எடுப்போமா? ஸோ ரெண்டு வேரியபிள் இருக்கிறதுனால PQன்னு 2 இருக்கிறதுனால 2^2 லாஸ்ட் வீடியோவில் தான் பார்த்துருந்தோம். ஸோ 4 அவுட்புட்ஸ் வரணும். ஸோ ஃபஸ்ட்டு பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 ட்ரூ 2 ஃபால்ஸ் வரும். கியூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ்னு வருமா? இங்கே என்ன சொல்கிறாங்க? P implies Q அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட்டில் ட்ரூ செகண்டில் ஃபால்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ், மற்ற எல்லா கேஸ்லையும் ட்ரூ. அப்போ இந்த ஒரு கேஸில் மட்டும்தான் ஃபால்ஸ், ரிமைனிங் எல்லாமே நம்மளுக்கு வந்து என்ன ரிசல்ட்டன்ட்டு? ட்ரூ. ஸோ அதுதான் இங்கே ரிசல்ட்டாக சொல்கிறாங்க இந்த டெஃபினேஷனில். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். இப்போ அடுத்தது எக்ஸாம்பிள் 12.14 என்ன அப்படின்னா கன்சிடர் P implies Q. என்ன இதுனா இஃப் டுடே இஸ் மண்டே தென் 4 + 4 இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ டுடே இஸ் மண்டே தென் 4 + 4 இஸ் 8. ஸோ இது வந்து கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். சரி, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஹியர் தி காம்போனன்ட் ஸ்டேட்மெண்ட் P அண்ட் Q ஆர் கிவன் பை P இஸ் டுடே இஸ் மண்டே, Q இஸ் 4 + 4 ஈக்குவல் டு 8. ஃபர்ஸ்ட் ஒன் P, செகண்ட் ஒன் Q. ஓகே, தென் தி ட்ரூத் வேல்யூ ஆஃப் P implies Q இஸ் ட்ரூ பிகாஸ் தி கன்க்ளூஷன் Q வந்து நம்மளுக்கு என்ன வரும்? ட்ரூவாக இருக்கும். ஓகே, அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், P implies Q should not be treated by actually considering the meaning of P and Q in English. Okay, so இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க? ஃப்ரம் தி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், ஸோ P implies Q 3 more கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பண்ணலாம். நம்ம இந்த P implies Q வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இன்னும் 3 கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பேசலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். கான்வர்ஸ்னா என்ன? ரிவர்ஸ். இதிலேருந்து இதை கொண்டு வரது, அதாவது Q implies P நம்ம டெரைவ் பண்ணலாம். அப்படின்னா என்ன? இஃப் 4 + 4 = 8 தென் டுடே இஸ் மண்டே அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கண்டிஷன். தென் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா இன்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம பேசலாம். இன்வர்ஸ்னா என்ன? நெகேஷன் ஆஃப் P implies நெகேஷன் ஆஃப் Q. நெகேஷன்னா என்ன? நாட் அப்படின்னு அர்த்தம். அப்போ நாட் P implies நாட் Q. அப்படின்னா என்ன? இஃப் டுடே இஸ் நாட் மண்டே then 4 + 4 is not equal to 8 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ தட் இஸ் திஸ் செகண்ட் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா கான்ட்ராபாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ கான்ட்ராபாசிட்டிவ்னா நெகேஷன் ஆஃப் Q implies நெகேஷன் ஆஃப் P. அப்போ இஃப் நாட் 4 + 4 = 8 then it is today is not a Monday. ஸோ அப்படிங்கிற மாதிரி எழுதுறது தான் இந்த தேர்ட் கண்டிஷன். நம்மளுக்கு இந்த 3 கண்டிஷனும் நம்ம இதை வச்சு டெரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் எக்ஸாம்பிள் 12.14 நமக்கு. ஓகே, தென் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 12.15 என்ன அப்படின்னா ரைட் டவுன் தி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட், இன்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் அண்டு கான்ட்ராபாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஃபார் 2 ஸ்டேட்மெண்ட் P and Q ஆர் கிவன் பை. ஸோ இந்த 2 கிவன் பிலோ. ஸோ இதை கொடுத்துட்டாங்க. P வந்து என்னன்னா தி நம்பர் ஆஃப் ப்ரைம்ஸ் இஸ் இன்ஃபைனைட். ஸோ கண்டிப்பாக நம்பர் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் வந்து என்ன நம்மளுக்கு ஒரு ஃபைனைட் கலெக்ஷன் கிடையாது. ஸோ போயிட்டே இருக்கும், எவ்வளோ என்ன எழுதலாம். ஸோ இட் இஸ் அன் இன்ஃபைனைட் கலெக்ஷன். Q ஊட்டி இஸ் இன் கேரளா. ஸோ இது இல்லை, பட் எனிவேஸ் P and Q அவங்க ஸ்டேட்மெண்ட் ஃபார்முலாவாக கொடுத்துருக்காங்க. அதை வச்சு we have to derive all these 4 subdivision. இப்போ மேலே பண்ண மாதிரி ஒன்றொன்றுத்தையும் நம்ம எழுதணும். ஓகே, சொல்யூஷன், தி 4 types of conditional statement corresponding to the P and Q are given by. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம எழுதலாம். P implies Q ஃபஸ்ட்டு அதான சொல்லியிருந்தாங்க கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். P implies Q, if P then Q, அதுதான் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். if P then Q, அதாவது if the number of prime number is infinite then ஊட்டி இஸ் இன் கேரளா. ஸோ இது ரெண்டையும் ரெண்டு P and Q சேர்த்து நம்ம
எழுத போகிறோம் if and then வச்சு, that is the resultant. Then second one என்ன, Q implies P, அதாவது கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ ரிவர்ஸில் வர்றது, P implies Qங்கிறது அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது, Q implies P அப்படிங்கிறது நம்ம கான்வர்ஸாக எடுத்துக்கிறது. அதாவது if ஊட்டி is in Kerala, then the number of primes is infinite. So ஊட்டி is in Kerala, then the number of prime is infinite. இதோட ரிவர்ஸ், ஊட்டி is in Kerala, then if இது ifன்னு எழுதிக்கணும், இது then, அதாவது இது வந்து நம்மளுக்கு ஹைபோதேசிஸ் ஆயிரும், இது கன்க்ளூஷன். ஃபர்ஸ்ட் P implies Qனா இது ஹைபோதேசிஸ், இது கன்க்ளூஷன். Q implies Pனா அப்படியே நம்மளுக்கு ரிவர்ஸ். தென் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, negation of P implies negation of Q, அதுதான் வந்து நம்மளுக்கு inverse statement. So inverseனா என்ன, if the number of prime is not, inverse என்ன, not அப்படின்னு அர்த்தம், negation not, okay. So அப்போ not infinite, then ஊட்டி is in not in Kerala அப்படின்ற மாதிரி ரெண்டையும் நம்ம not வச்சு எழுதணும். then contrapositive என்ன, negation of Q implies negation of P அப்படிங்கிற ரிசல்ட் நம்ம எழுத போகிறோம். ஸோ அப்படின்னா என்ன, if ஊட்டி is not in Kerala, then the number of primes is not infinite. ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு கான்ட்ராபாசிட்டிவோட ஸ்டேட்மெண்ட். அதாவது இந்த P and Q வச்சு நெகேஷனில் எழுதுறது எல்லாமே அதுதான். இந்த இதுக்கு மீனிங் என்ன, இந்த ஆரோவுக்கு மீனிங் if then, அவ்வளோதான். ஸோ முன்னாடி எழுத வேண்டிய ஸ்டேட்மெண்ட் if, பின்னாடி ஹைபோதேசிஸ்க்கு if, கன்க்ளூஷனுக்கு தென் போடணும், அவ்வளோதான் விஷயம். ஓகே. தென் நெக்ஸ்ட் ஒன் பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். கண்டிஷனல்னா ஒரு பக்கம் மட்டும் ஆரோ இருந்தால் கண்டிஷனல், பை கண்டிஷனல்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ரெண்டு பக்கமும் இருக்கிறது. ஸோ டெஃபினேஷன் 12.14, தி பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் எனி டூ ப்ரொபோசிஷன் P and Q இஸ் தி ஸ்டேட்மெண்ட் P if and only if, அதுதான் நான் சொன்னேன். இந்த ஆரோக்கு மீனிங் என்ன, if and only if Q, and it is denoted by P if and only if Q. இந்த ஆரோ போட்டிங்கன்னா that is if and only if. Its truth value true whenever both P and Q are truth values, otherwise it is false. அதாவது ரெண்டுமே ஐடென்டிக்கலாக நமக்கு இருந்தால் it is true. ஐடென்டிக்கல்னா என்ன, ஒரே மாதிரி, ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், ஒரே மாதிரி இருக்கவங்க அப்படின்னு சொல்லுவோமா. அந்த P if and only if Q அப்படின்னா என்ன, P வந்து நம்மளுக்கு ரெண்டு ட்ரூ ரெண்டு ஃபால்ஸ் இருக்கும், Qவில் வந்து ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ்னு இருக்கும். அப்போ P if and only if Qனா என்ன, ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ, ஒரே மாதிரி இருந்தால் தான். அதே மாதிரி ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் we may write that as true, otherwise மற்ற ரெண்டு கேஸ்லையும் it is false. That's all for this எக்ஸாம்பிள் in the truth table. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆர், அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், XR அப்படின்னு பேசுவோம். இந்த நோட்டேஷன் ஆருக்கு வந்து இது, அதுக்கு மேலே வந்து ஒரு பார் போட்டிங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஆர், அதுதான் வந்து XR அப்படின்னு சொல்கிறாங்க. 12.15 டெஃபினிஷன். let P and Q be two statement XR P XR of Q. It is a compound statement that the truth value is decided either P or Q but not both. ரெண்டையுமே வச்சு எழுதக்கூடாது, ஒன்று எதர் Pயில் இருக்கலாம் இல்லை Qவில் இருக்கலாம். இட் இஸ் டினோட்டட் பை P or Q. P இதை வந்து எப்படி படிக்கணும், XR Q அப்படின்னு படிக்கணும். தி ட்ரூத் டேபிள் ஆஃப் திஸ் இஸ் ட்ரூ whenever P or Q is true, otherwise it is false. ரெண்டில் ஏதோ ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து என்ன ட்ரூ, அண்டு அதர்வைஸ் whenever either P or Q, ரெண்டில் ஏதோ ஒன்று ட்ரூவாக இருந்தால் ட்ரூ, அதர்வைஸ் என்ன, it is false. The truth table of P or Q is given below. ஆக்சுவலி ட்ரூத் டேபிள் என்ன நம்மளா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும். ஸோ அங்கே இருந்திருக்கு, ஆக்சுவலி நான் அதை எழுதலை. ஸோ அந்த ட்ரூத் டேபிளில் P and Qனாலே நம்மளுக்கு 4 வேரியபிள் இருக்கும், ரைட்டா. ஸோ PQ அண்டு P XR ஆஃப் Q அப்படின்னு நம்ம எடுக்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ Pயோட வேல்யூ 2 ட்ரூ 2 ஃபால்ஸ் வரும். Qவோட வேல்யூ என்ன, ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ் அப்படின்னு வரும். XR ஆஃப் Qனா என்ன, விச் இஸ் இந்த இதோட ஆப்போசிட் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் XRோட ட்ரூத் டேபிள் ஞாபகம் இல்லைன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இருக்குல்ல, பை கண்டிஷனல், அதோட ஆப்போசிட். அதாவது இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னா என்ன பண்ணுவீங்க, 2 ட்ரூ இருந்தால் மட்டும் ட்ரூ. இங்கே வந்து என்னென்னா ஒரு இடத்துல ட்ரூ இருந்தால் மட்டும்தான் ட்ரூ. ஸோ அதாவது இந்த 2 இடத்துல ட்ரூ இருக்கா, இங்கே ஃபர்ஸ்ட்டில் ட்ரூ இருக்குது, ஸோ ட்ரூ. இங்கே ட்ரூ இருக்குது, ஸோ ட்ரூ. இது ரெண்டுமே ட்ரூ, அதனால் இட் இஸ் ஃபால்ஸ். ரெண்டுமே ஃபால்ஸ், அதனால் this is also false. This is the biconditional, XRோட காம்போனன்ட், ஓகே. ஸோ அதாவது ஐடென்டிக்கலாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸு, ஐடென்டிக்கலாக இல்லைன்னா ட்ரூ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் ரெண்டையும் ஒரே இடத்துல கொடுத்துருக்காங்க. பை கண்டிஷனலோட ஆப்போசிட் தான் நம்மளுக்கு XR. பை கண்டிஷனல்னால் ஐடென்டிக்கலாக இருந்தால் ட்ரூ, XRனா என்ன, ஐடென்டிக்கலாக இல்லை அப்படின்னா நமக்கு ட்ரூ, ஓகே. ஸோ XR EXR இந்த நொட்டேஷன் வந்தால் அதுக்கு பேர் என்ன, XR அப்படின்னு படிக்கணும். P XR ஆஃப் QR whatever it is, okay. So that's all for this definition. and இதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் இதை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோவில் சால்வ் பண்ணுவோம்.
Okay, so that's all for this video. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.